சரி ஓகே. நம்ம இப்போ வந்து டெரைன் எந்த மாதிரினா லைக் திஸ் இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஓகேவா? மிலிட்ரி மாதிரியாக போட்டிருக்கேன். ஆனால் மிலிட்ரி மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கல. சரி ஓகே, ரைட் கிளிக் பண்ணி அந்த மாதிரி இதாகிடுச்சு. மிலிட்ரி இது மாதிரி ஆயிடுச்சு. அது டெரைன் போட்டேன். ஆனால் டெரைனில் என்னென்னா ஸ்கேல் பண்ண முடியாது டெரைனை பிளேன் மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த ஆரம்பத்தி ஸ்கேல் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ அதை எப்படி பண்ணணும்னா கிளிக் பண்ணிவிட்டு டெரைனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா அதில் டெரைன் வித் அண்ட் ஹைட் இருக்கும். இதில் 2000னா இப்படி இதாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இப்போ இது இருக்குல்ல, நார்மல் இருக்குல்ல 1000 இதுவே ரொம்ப பெரிய இதுதான். இப்போ லைட் போட்டோன்னா இதாகும். லைட் ஆஃப் பண்ணுறது. இப்போ என்னென்னா இதுவே ரொம்ப பெருசு. அது எப்படின்னா நம்ம மெட்டீரியல்லாம் போடும்போது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் 1000 மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டெரைன் இது பண்ணிட்டு இங்கே ப்ரஷ் எடுத்துகிட்டு இதில் ரைஸ் ஆர் லோயர் டெரைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இது ப்ரஷ் இதாக வரும். இதில் நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏஎம்டி இது பண்ணால் வரும். ஆனால் இப்போ வரல. இப்போ ப்ரஷ் எடுத்துட்டு இப்போ நான் இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் இது பண்ணுறதுக்கு ப்ரஷ் சைஸ் இந்த மாதிரி இதாகும். அப்படியே இது பண்ணிக்கலாம். பெபிள் ஆன மாதிரி, எக்ஸ்ட்ரூட் ஆன மாதிரி. ஸ்கல்ப் பண்ணுறத ஃபுல்லாக ஸ்கல்ப் பண்ணணும். இப்போ தெரியுதில்ல? இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு பண்ணலாம். அதோட திக்னஸ் இது பண்ணணும்னா, ஸ்ட்ரென்த் இது பண்ணணும்னா இப்படி. புரியுதா? இப்போ அது ரொம்ப பெருசாக வேணாம் அப்படின்னா இப்போ ஷிஃப்ட் அமுத்தினோம்னா அது அப்படியே கீழே போயிடும். இப்போது ஷிஃப்ட் அமுத்தினா இதாகும். இப்போ நான் இதுலேருந்து கொஞ்சம் கீழே இது பண்ணோன்னா ஷிஃப்ட் அமுத்திட்டு அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். இது குழி ஆக்கணும்னா அந்த மாதிரி குழி ஆக்கலாம். இல்லை குழியிலேருந்து எடுக்கணுன்னா அப்படியே நார்மல் இப்படி இது பண்ணிட்டேன். இப்போது அதோட ப்ரஷ்ஷோட சைஸ் எல்லாம் மாற்றினோம்னா சின்ன சின்னதாக ரொம்பவும் இதான மாதிரியெல்லாம் வரும். ஸோ இப்போது ஒரு நார்மலான ஒரு டெரைனே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது 12ங்கிறது 15 மாற்றிட்டு அப்படி வச்சுன்னா இன்னுமே இதாகும். இப்போது 45 வச்சுட்டாரா? தெரியுதா? இப்படி இருந்துச்சு. இப்படி வச்சா லைட்டாக ஒரு கிளிக் மட்டும் அமுத்தினா லைட்டாக இதாகும். இப்படி வச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ நான் இப்போ லைட்டாக ஜஸ்ட் ஒரு அங்கங்கே ஜிக்ஸாக்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வைக்கிறேன், குட்டு குட்டாக இருக்கிற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி. ஸோ மோஸ்ட்லி ஸ்கல்ப்டிங்க்கு வந்து இந்த ஒப்பாசிட்டி, ப்ரஷ் சைஸ் இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம அதை டிசைன் பண்ணுவோம், எந்த மாதிரியெல்லாம் வேணும்னு. அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு வச்சுட்டு லைட்டாக
இந்த மாதிரி. இது வந்து ஷிஃப்ட் அமுத்துரு. இப்போ வந்து இதுக்கு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும். ஸோ இது கிளிக் பண்ணிட்டு இதில் பெயிண்ட் டெக்ஸ்சர் அது கிளிக் பண்ணிட்டோம்னா இதில் டெக்ஸ்சர்ஸ் வந்து எப்படி இது பண்ணணும்னா ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரி வரும். கீழே வந்து லேயர்னு ஒன்று இருக்கும். இந்த வெர்ஷனில் வந்து எடிட் டெரைன் லேயர்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் லேயர் இது பண்ணால் இங்கே இதில் கிரவுண்டுன்னு இருக்கும். ஸோ கிரவுண்டு க்ரீன் கலர். ஸோ இதை நான் வச்சிட்டேன். பண்ணிட்டேன்னா ஸோ இப்போது இதில் இப்போது இது பண்ணால் இந்த ப்ரஷ் ஃபுல்லாக அந்த இது அந்த டெக்ஸ்சரை அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரஷ் இது பண்ணியிருக்கேன். போயிட்டு ரிமூவ் லேயர் கொடுத்துட்டோம்னா இதாகிடும். இப்போ பார்த்தா ஃபுல்லாக ஆகிருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன இது க்ரியேட் பண்ணுறீங்களோ அது வந்து ஃபுல்லாக ஆகிடும். ஏன் இப்போ ஃபுல்லாக ஆகலைன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ மறுபடியும் அதே இதை பண்ண போகிறேன். க்ரியேட் லேயர் அதில் இந்த இது பண்ணோன்னா ஃபுல்லாகிடுச்சா. இப்போ ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளோ பெருசுன்னு. இப்போது இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இங்கே 10 இது பண்ணால் இந்த மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சின்ன சின்னது ரொம்ப இதாகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரிஜினல் இது. ஸோ இங்கிருந்து நம்ம இது பார்த்தோம்னா இது எவ்வளோ பெரிய பாத்வேன்னு நம்மளுக்கு தெரியும். ரொம்ப தூரமாக இருக்குங்கிறது தான் தெரியும். நம்ம ஓவராலாக கேமரா வெளியே எடுத்துகிட்டு வந்து பார்க்குறனால தான் ஒரு சின்ன கட்டம் மாதிரி தெரியும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது இங்கே இப்படி பார்த்தா மட்டும்தான் இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். ஸோ இப்போது இது பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு எடிட் போயிட்டு ஆட் லேயர் இல்லைன்னா க்ரியேட் லேயர் அதில் மறுபடியும் கிரவுண்ட் போட்டுட்டு இங்கே மேப் நார்மல் மேப்பில் செலக்ட் பண்ணிட்டு நார்மல் மேப் அதே மாதிரி இதில் செலக்ட் பண்ணிட்டு சார் டிஃப்யூஸ் இல்லை டிஃப்யூஸில் நான் நார்மல் மேப்பில் இதில் வந்து கிரவுண்ட் ஓகேவா. மாஸ்கில் இது இல்லை. ஸோ இதை நான் நார்மல் ஸ்கேல் கிளிக் பண்ணிவிட்டு 10 இப்போது இதை நான் 10ன்னு மாற்றினேன்னா நிறையா வந்துடும். ஓகேவா. எக்ஸ்ட்ரா ஆட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ 5 மாற்றினா இப்படி. இப்போது நான் 0.5 அப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது வேறு இப்போ இந்த செகண்ட் லேயர் இது எடுத்துக்கிறேன். இது இல்லை, இது நான் நினச்சேன் ஒரு ரோடு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். இப்போ மறுபடியும் க்ரியேட் லேயர் அதில் இந்த மாதிரி இது டபுள் கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம மாற்றுறது எல்லாமே மாற்றிக்கலாம். 5 அப்படின்ட்டு இதில் செலக்ட் கிரவுண்ட் போட்டுறேன். இதில் ஒரு 10 போட்டு இப்போ என்னென்னா ஒப்பாசிட்டி இப்படி கம்மி பண்ணுறேன்.
இங்கே ஓகேவா, இந்த மாதிரி சும்மா ஒரு மணல் இருக்கிற மாதிரி நம்மளே ஒரு ரோடு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ப்ளஸ் இப்போ இந்த இதை எடுத்து ஒரு பிளாக் இது வேணும். இப்போது இந்த பிளாக் இது கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். அதோட அவுட்டரில் அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக. கொஞ்சம் ஒப்பாசிட்டி ரெண்டு சைடு எட்ஜ்லேயும் நான் இதை பண்ணுறேன். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். புரியல, ஹேமாமன் தானே தெரியலையே. ஸோ இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒன்றும் ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணி வேறு ஆட் பண்ணுறனாலும் இங்கே ஆட் லேயரில் போயிட்டு இது பண்ணி. இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு டெரைன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ரோடுக்கான மெட்டீரியல்ஸில் நம்ம அப்ளை பண்ணுறோம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ ஆடில் க்ரியேட் லேயரில் போட்டு இங்கே இருக்கிற இதில் வச்சுட்டு என்னென்ன பண்ண முடியுமோ இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இப்படி இதாயிடும். ஸோ இதுதான் நீங்கள் அடுத்த கிளாஸில் பண்ணிட்டு வரணும். ஓகேவா, இப்போது இது முடிச்சுட்டு அடுத்து ஒரு சின்ன ஒரு ட்ரீ மட்டும் வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னா அதை ஒன்று மறந்துட்டேன். இந்த இதை டவுன்லோட் பண்ணணும். இந்த மூணையும் ஃபஸ்ட்டு அவுட் கிரவுண்ட் டெக்ஸ்சர் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது எங்கே போகணுன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு 2 இருக்குது. அசெட்ஸோட இது எல்லாமே இங்கே அசெட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற டெம்ப்ளேட்ஸு, அசெட்ஸு, ட்ரீஸு, கிரவுண்ட்ஸ், இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே. ஓகே, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இதில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு தெரியுமா? ஸோ இப்போ நம்ம இப்போ டெரைன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன வேணும்? டெரைன் யூஸ் பண்ணுறோமா இல்லை பிளேன் யூஸ் பண்ணுறோமான்னு நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மாதிரியான டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு சொல்லணும். ஸோ ப்ளஸ் இதுக்கு வெளியே இருந்து அசெட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும். ஓகேவா, எழுதி வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு பைப்லைனாக அது யூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் பைப்லைன்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அசெட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது
நம்ம இந்த அசெட்ஸ் இதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இந்த இதெல்லாமே வேணும். இப்போதைக்கு இந்த 3 தேவை. அவுட்டோர் கிரவுண்ட் டெக்ஸ்சர், கான்ஃபிடன்ஸ் அண்டு கிராஸ் ஃப்ளவர் பேக். ஓகேவா? ஸோ இது எல்லாம் இந்த 3மே ஃப்ரீ தான். ஓகேவா? அமௌண்ட்டெல்லாம் இல்லை, அமௌண்ட் இருக்கிறது இருக்குது. இப்போ அசெட் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு விண்டோஸில் போய்ட்டு அசெட் ஸ்டோர், இதில் ஆன்லைன் சர்ச் போனோம்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அவுட்டோர் ஓகே கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரீ தான் வரும். கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணியிருந்தோம்னா ஆல்ரெடி டவுன்லோடுன்னு வரும். இல்லை இப்போ தான் நம்ம பண்ணுறோம்னா நம்ம டவுன்லோட் பண்ணி இம்போர்ட். இதில் பார்த்தோம்னா ஓப்பன் இன் யூனிட்டி. அப்போ ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகேவா? இம்போர்ட்னு இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ணலையா? அவுட்டோர் இது இம்போர்ட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். சரி, ஓகே. அப்படின்னா ரீஇம்போர்ட் தானே வரும். ஆக்சுவலாக இது இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இதில் நம்மளுக்கு இது வரும். நான் இப்போ இம்போர்ட் பண்ணல, இதெல்லாம் தான் நம்ம அந்த கிரவுண்டு இங்கே இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் இம்போர்ட் பண்ணனால தான் இதெல்லாம் வந்திருக்கு. இம்போர்ட் பண்ணலைன்னா இந்த இது எதுவுமே இருக்காது, நன்னுன்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது கேன்சல் கொடுக்குறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன இது? கன்ஃபியர்ஸ். ஸோ இது வந்து ஃப்ரீ இது செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி போய்ட்டு யூனிட்டி போய்ட்டு இங்கே டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தோன்னா அது டவுன்லோட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் இம்போர்ட் கொடுத்தா அது வந்து இங்கே இம்போர்ட் ஆகும். இம்போர்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னா இங்கே இம்போர்ட் ஆகிடும். ஆயிடுச்சா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இம்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். திஸ் பேக்கேஜ் இஸ் ஆல்ரெடி வந்துச்சா? ஸோ இம்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிராஸ். ஸோ இது 3ஐயும் நம்ம நம்ம 3ஐயும் இம்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் அந்த இதில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வரும். நான் இப்போது தலைகீழாக இது பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போது இது எடுத்துக்கிறேன். அக்செப்ட். எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீ மட்டும்தான் நம்ம ஒர்க்கே பண்ணுறது. இதில் ஓப்பன் யூனிட்டி இதில் டவுன்லோட். ஸோ இதில் மை அசெட்டில் இருக்கும். ஒரு சில டைமு யூனிட்டி ரெஜிஸ்ட்ரி அதில் போயிருக்கும். அப்போ நம்ம போயிட்டு மை அசெட்ஸில் நம்ம இது பண்ணணும். நம்ம டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் மை அசெட்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போது கிராஸ் ஃப்ளவர் பேக் இதை டவுன்லோட் பண்ணியாச்சா?
இம்போர்ட் கொடுத்துட்றேன். இம்போர்ட் கொடுத்துட்டா இது வந்துடும். ஸோ இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. கவனி. ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒரு இது பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிட்டு இங்கே பெயிண்ட் ட்ரீஸ்ன்னு இருக்கா, இது கிளிக் பண்ணிட்டு ஆட் ட்ரீ இது பண்ணால் இதில் வரும். ப்ரீஃபேப்பில் நிறையா இருக்கும். இதில் இது கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டு இது பண்ணால் இப்போ ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ ஆயிருக்கு பார்த்தியா? அது இதோட கவுண்ட்டை கம்மி பண்ணணுன்னா மாஸ் பிளேஸ் ட்ரீஸ் அது கிளிக் பண்ணிட்டா இதில் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு 50 வச்சுக்கிறேன். பிளேஸ் கொடுத்துட்டு இப்போது இங்கே வச்சா அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதை டெலீட் பண்ணணுன்னு வைங்க, கண்ட்ரோல் அமுத்தி பண்ணால் டெலீட் ஆயிரும். ஃபஸ்ட்டு எல்லாமே இதான். இப்போ அடுத்த இதில் ட்ரீக்கு பதிலாக கிராஸ் எடுத்துட்டோம்னா இல்லை இப்போது இது என்னென்னா இப்போ இவ்வளோ வச்சிட்டேன்னா இப்போது இதெல்லாம் டெலீட் பண்ணோன்னா கண்ட்ரோல் டெலீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது போகுது. இதுக்கப்புறம் அடுத்த இதில் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு அடுத்த கிளாஸில் வரும்போது இல்லை அதுக்கு அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கிளாஸில் வரும்போது இது வரைக்கும் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேவா? ஓகே.